கத்தி திரைப்படத்தின் மூலம் சினிமா விநியோகிஸ்டம் மற்றும் தயாரிப்பில் தன்னுடைய பயணத்தை தொடங்கியது லைகா. அடுத்தடுத்து பெரிய ஹீரோக்களில் படங்களை தயாரித்து தமிழ் சினிமாவின் முன்னணி தயாரிப்பு நிறுவனங்களுக்கு போட்டியானது. பெரிய ஹீரோக்களின் படங்களை யார் தயாரிப்பது என்ற மறைமுக போட்டி லைகா மற்றும் சன் பிக்சர்ஸ் இருந்து வந்தது. ஆனால் ஒரு 5 டைரக்டர்கள் இணைந்து லைகாவின் மொத்த சோலியையும் முடித்துவிட்டார்கள். கஜானாவை காலி பண்ணி தூர்வார விட்டுவிட்டார்கள். அந்த இயக்குநர்களை பற்றி பார்க்கலாம். மணிரத்னம். கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் முன்னோட்ட கதைதான் செக்கச் சிவந்தது வானம். இந்த படத்திற்காக மணிரத்னம் உடன் இணைந்தது லைகா. அதன் பின்னர் பொன்னியின் செல்வன் 2 பாகங்களை தயாரிப்பதிலும் மணிரத்னத்துடன் இணைந்து பணி புரிந்தது. இந்த படங்கள் லைகா நிறுவனத்திற்கு எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கவில்லை. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். ரஜினி படங்களை தொடர்ந்து தயாரித்த லைகா நிறுவனம் அவருடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்துடனும் கைகோர்த்தது. நல்ல ஒரு கதைக்களம்தான் என்றாலும் எதிர்பார்த்த திரைக்கதை அமையவில்லை. ஏகப்பட்ட சொதப்பல்கள் நடந்ததால் இந்த படம் லைகாவிற்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்தது. தொலைந்துவிட்டது என ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கொடுத்த ஒரு பேட்டியால் அவர்களால் ஓடிடி பிசினஸில் கூட லாபம் பார்க்க முடியவில்லை. பிவாசு. சந்திரமுகி படத்தின் முதல் பாகம் சிவாஜி புரொடக்ஷனுக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுத்தது. அதை மனக்கணக்கில் 2ஆம் பாகத்தை தயாரித்த லைகாவுக்கு தலையில் பெரிய இடிதான் விழுந்தது. அப்படி ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்த பிவாசு இந்த முறை லைகா நிறுவனத்திற்கு பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்திவிட்டார். சங்கர். லைகாவை மொத்தமாக காலை வாரிவிட்டது சங்கர் தான். 2.0 பெரிய அளவில் மக்களிடையே வரவேற்பை பெறாவிட்டாலும் ரஜினி என்ற பெயரின் மார்க்கெட்டை வைத்து லாபம் பார்த்து விட்டார்கள். ஆனால் இந்தியன் 2வில் அந்த கதை செல்லுபடி ஆகவில்லை. இஷ்டத்திற்கு படத்தை எடுத்துவிட்டு அதிகமாக இருக்கும் பகுதிகளை இன்னொரு பாகமாக ஆக்கிவிடுகிறேன் என கிட்டத்தட்ட சமையல் செய்வது போல் செய்துவிட்டார் சங்கர். இது லைகா என நிறுவனத்திற்கு மிகப்பெரிய படி என்றே சொல்லலாம். சுந்தர் சி. மசாலா படங்களின் மன்னன் சுந்தர் சியும் லைகா நிறுவனத்தை பதம் பார்த்துவிட்டார். எக்கச்சக்க நட்சத்திர கூட்டங்கள், வெளிநாட்டு படப்பிடிப்பு என வந்தா ராஜாவாதான் வருவேன் என்னும் படம் பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியது. ஆனால் எதிர்பார்த்த லாபத்தை நிறுவனத்திற்கு கொடுக்கவில்லை.